செங்கோட்டையன். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இப்போது ஒரு ஹார்ட் ஸ்ப்ரெட்டிங் வைரல் நியூஸ் என்னென்னா, ஏடிஎம்கே கட்சியிலேருந்து செங்கோட்டையன் அவரோட எம்எல்ஏ பொசிஷனை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே டிவிகேயில் ஜாயின் பண்ணியிருக்காருங்கிறது தான். ஸோ இது டிவிகேக்கு இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவும், அதே மாதிரி டிவிகே இன்னும் ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள ஒரு லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ செங்கோட்டையன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் டிஎம்கே கட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் டிஎம்கே கட்சியிலேருந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஏடிஎம்கேன்ட்டு. ஸோ அப்போத்துலேருந்தே செங்கோட்டையன் நம்ம எம்ஜிஆரோட இருந்தவர். அவரும் டிஎம்கே கட்சியில் இருந்தவர் தான் செங்கோட்டையனும். எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து வெளியில் வந்த உடனே அதே நேரத்தில் அவரும் வெளியில் நம்ம எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டாக கூடவே இருந்தவர் தான் நம்ம செங்கோட்டையன். ஸோ அதுக்கப்புறமா எம்ஜிஆர் எலெக்ஷன்ஸில் நின்று சிஎம் ஆனார். அதுக்கப்புறம் செங்கோட்டையனும் பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ பொசிஷனில் அங்கே ஏடிஎம்கேல இருந்தவர். நம்ம எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறமா, அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பின், நம்ம சிஎம் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஒரு தீவிர விசுவாசியாக இருந்தவர் தான் செங்கோட்டையன். நம்ம ஏடிஎம்கே கட்சிக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 50+ இயர்ஸ் அவர் இருந்திருக்கார் ஒரே கட்சியில். அதாவது 50+ இயர்ஸ் இருந்தது ஒரு பெரிய விஷயம். அவர் இருந்தார். நம்ம ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு அப்புறமா நம்ம எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆனதுக்கு பிறகு அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தது. அது நம்ம நிறைய லேட்டஸ்ட் நியூஸில் பார்த்தாலே தெரியும். அதாவது நிறைய ஏடிஎம்கே ஃபங்க்ஷன்ஸில் அவர் கலந்துக்கிறதே இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே சைட்லேருந்து எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா அம்மா படத்தையும் நிறைய போஸ்டர்ஸ்லாம் வைக்கிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவர் ஒரு தீவிர விசுவாசியாக இருந்ததுனால அவர் அட்டன் பண்ணாமே இருந்தார். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் மனஸ்தாபம் அதிகமாகி இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பொசிஷன், அதாவது எம்எல்ஏ பொசிஷன், கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ டிவிகே கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ டிவிகே கட்சிக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு ஜாக்பாட் தான் ஆக்சுவலாக. ஏன்னா டிவிகே கட்சி ஒரு வளர்ந்து வர கட்சி, அதே மாதிரி இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ் இருக்கிற கட்சி. ஸோ இதை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 50+ இயர்ஸ் ஒரு கட்சியில் இருந்தவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டிவிகே கட்சிக்கு தேவைப்படும் இந்த நேரத்தில். ஸோ வர எலெக்ஷன்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு கண்டிப்பாக இதுலேருந்தே தெரியுது. ஏன்னா இன்னும் போக போக என்னென்ன கூட்டணி டிவிகேக்கு அமையுங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வர எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஸோ டிவிகே ஆளுங்கட்சியா இல்லை எதிர்கட்சியா, இந்த ரெண்டுத்துல எந்த கட்சியாக வரும் வர எலெக்ஷன்ஸ்லங்கிறத அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.